போனால் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம்னா வர மாட்டேங்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவோம். வராத சொந்தக்காரங்களை கூட இந்த கிறிஸ்மஸ்க்காவது வீட்டுக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிடுவோம். இதெல்லாம் ஒரு பண்பாடு, ஒரு அன்பின் அடையாளம். எல்லாரையும் கூப்பிடுறோமே, நம்ம இந்த நாளில் கூப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு நபர் யாருன்னா இயேசு. ஆண்டவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடும். நிறைய வீடுகளில் நம்ம வீட்டு கூட்டங்கள் நடத்துகிறோம், ஜெப கூட்டங்கள். இந்த காட்டேஜ் ப்ரேயர்னு சொல்கிறோமே, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஆண்டவர் தான் ஆரம்பித்து வச்சார். அவர் ஊழியம் செஞ்ச அந்த 3 வருஷத்தில் நிறைய வீடுகளுக்கு அவர் போனார். போன இடங்களெல்லாம் சும்மா இல்லை, அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. அவர் போன வீட்டிலெல்லாம் ஆசீர்வாதம் தான். அந்த மாதிரி நிறைய வீடுகளுக்கு அவர் போனார். அதில் ஒரு சில வீடுகள் மட்டும் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அவங்க எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, அதனால் என்ன மகிழ்ச்சி அங்கே உண்டாச்சு, அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன குறிப்புக்காக ஒரு சில வீடுகளை ஆண்டவர் போனது குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் போன ஒரு வீடு என்னன்னு பார்த்தா பேதுருடைய வீடு. பேதுரு ஆண்டவருடைய சீஷர்களில் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு சீஷன். அப்போ இந்த பேதுரு வீட்டுக்கு ஆண்டவர் போறாருன்னா ஏதோ பெரிய வியாதி போல இருக்குது, அதனால தான் ஆண்டவரை அவர் கூப்பிட்டு போறாரு நம்ம யோசிக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னா பேதுருடைய மாமிக்கு என்னதான் காய்ச்சல், வெறும் ஜுரம். ஒரு மெட்டாசின் மாத்திரை போட்டாலே காய்ச்சல் நல்லாயிடும். ஆமாம் தானே? இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய ஆண்டவர் வரணுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் பார்வையில் எல்லாமே ஒன்று தான். தலைவலியும் ஒன்று தான், பெரிய பிளட் கேன்சர் வந்தாலும் ஒன்று தான். எல்லாத்தையும் ஒரே ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் சுகமாக்க முடியும். இப்போ இந்த பேதுரு வீட்டுக்கு ஆண்டவர் போனதுனால சுகவீனமாக இருந்த பேதுருடைய மாமியாருக்கு சுகம் உண்டாச்சு. ஆண்டவர் இங்கே போனதுனால ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு வீட்டுக்குள்ள ஆண்டவர் போறாருன்னா நிச்சயமா அங்கே இருக்கிற வியாதிகள் விலகி ஓடிடும். நம்முடைய குடும்பத்தில் கூட நிறைய நேரங்களில் நமக்கு பலவீனங்கள், வியாதிகள் இப்படிலாம் வருது. டாக்டர்கிட்ட போனால் நல்லா ஆகலாம், நல்லா ஆகாமல் போகலாம். ஆனால் ஒரு டாக்டர், பரலோக டாக்டர் இயேசு வந்துட்டாருன்னா நிச்சயமா எப்படிப்பட்ட வியாதியும் நல்லாயிடும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அப்ப ஆண்டவருடைய அடைக்கலத்தில் நாம் இருக்கும்போது அவர் நம்முடைய வீட்டுக்கு அவர் வரும் பொழுது நிச்சயமா எப்படிப்பட்ட வியாதிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அது நிச்சயமாக குணமாகிவிடும். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார், ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் நந்துக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே உன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே உன் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா வியாதிகளை நம்மை மீட்டு அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் இதுவரைக்கும் நம்ம ஆண்டவரை கூப்பிடாம இருந்தா இவ்வாறு கூப்பிடும், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. இன்னொரு வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அது யாருடைய வீடுன்னு பார்த்தா எவ்வீர் என்ற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போனார். என்ன விஷயம்னா அவங்க பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவரு அங்க போறதுக்காக தான் போயிட்டு இருந்தார். ஆனா நடுவில் ஏகப்பட்ட நிறைய கூட்டம் இல்லையா,
நிறைய பேரை சந்திக்கிறாரு, நிறைய பேருக்கு அற்புதங்கள் செஞ்சுட்டே வர்றாரு. நேரம் ஆகிப்போச்சு. அதுக்குள்ள அந்த எவ்வியருடைய மகன் செத்து போயிட்டாலாம். உடனே வந்து அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க போதகரை கூப்பிட வேண்டாம், உங்க மகன் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போறாரு. எல்லாம் பாக்குறாங்க, பரிகாசம் பண்றாங்க. எப்போ சொல்லி அனுப்பிச்சோம், இவ்வளவு லேட்டா வர்றாரு பாரு, வந்து என்னத்த பண்ண போறாரு, பொண்ணுதான் செத்து போயிட்டாலே அப்படின்னு பார்த்துக்கிட்டு நேரத்துல ஆண்டவர் உள்ள போற எல்லாம் பரிகாசம் பண்றதை பார்த்துட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் வெளியே போயிடுங்க. போயிட்ட பிறகு அந்த சின்ன பொண்ணுடைய பெற்றோர் மட்டும் இருக்கிறாங்க. இயேசு அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி தலித்தாகுமின்னு சொன்னார். தலித்தாகுமின்னா சிறு பெண்ணே எழுந்துன்னு அர்த்தமா. செத்து போன ஒரு பெண்ணுகிட்ட ஆண்டவர் பேசுறாரு. சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொன்ன உடனேயே அவ எழுந்து உட்கார்ந்துட்டான். அந்த பெண்ணுக்கு 13 வயசு இருக்குன்ட்டு வேத அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. சின்ன வயசு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. பெற்றோர் என்னவெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க. இந்த பொண்ணு வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும், குடும்பத்தை தாங்கணும், ஆளுக்கு அப்புறம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், ஒரு அழகான காட்சியை பார்க்கணும், இப்படியெல்லாம் அவங்க கனவு கண்டிருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு 13-14 வயசுல ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம். அப்படிதான் அந்த பெண்ணு அந்த வீட்டுக்கு சந்தோஷமா இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு செத்து போயிட்டா எவ்வளோ பெரிய துக்கம் அந்த வீட்டில். வயசானவங்க செத்து போயிட்டா சரி பரவாயில்ல, ஆண்டு அனுபவிச்சுட்டாங்க போட்டோன்னு விட்டுருவாங்க. சின்ன பிள்ளை, இன்னும் வாழ்க்கை என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளை தான். அப்படியே ஒரு சின்ன பொண்ணு செத்து போயிட்டா வாழ்க்கை எவ்வளோ வேதனை, குடும்பத்தில் எவ்வளோ துக்கம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனை இருக்கும். ஆண்டவர் இந்த வீட்டுக்குள்ள போனதுனால அவ்வளோ பெரிய துக்கத்தை சந்தோஷமா மாற்றிட்டார். துன்பங்களை, துயரங்களை, துக்கமெல்லாம், வேதனையெல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய இன்ப நேரத்திலே, துன்ப நேரத்திலே, எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இருப்பாங்க? நம்மகிட்ட காசு இருக்கும் போது கூட இருப்பாங்க. காலி ஆயிடுச்சுன்னா போயிடுவாங்க. துன்பம் வரும்போது எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. கஷ்டம் வரும்போது ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறவர், இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா காலத்திலும் கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், இன்றுமே தாங்கி என்னை நடத்திடுவார். இவரே நல்ல நேசர், இன்றுமே தாங்கி என்னை நடத்திடுவார். தீமைகள் சேதங்கள் நேராதென்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் நேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். எவ்வியர் வீட்டுக்கு ஆண்டவர் போனதுனால செத்து போன ஒரு பெண் உயிரோட எழுந்து வந்தார். ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நினைக்காத அற்புதங்கள் நடக்கும், எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதுக்காகவாது ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கணும். மூணாவது, இன்னொரு வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அது யார் வீடுன்னா சகை என்ற ஒரு மனுஷனுடைய வீடு. அவன் யாருன்னா அநியாயமா வட்டி வசூலிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். வரி வசூலிக்கிறது அவனுடைய தொழில், அது வேலை. அதுலயே அவன் அநியாயம் பண்ணியிருக்கான், அநியாயமா வரி வசூல் பண்ணியிருக்கிறான். அதோட மோசம் என்னன்னா வட்டிக்கு, அநியாய வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறான். வட்டிக்கு தரவங்க நமக்கு அவசரத்துக்கு ஆபத்துக்கு தான் கொடுக்குறாங்க, நல்லதுதான்.
ஆனால் நிறைய குடும்பங்கள் வட்டிக்கு வாங்கிட்டு நடுத்தருக்கு வந்து நிற்கிறதும் ரொம்ப அவஸ்தைப்படுறதும் நம்ம நியூஸ் பேப்பரில் டிவியில எல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த வட்டி வாங்குறவங்க எல்லாம் மனசாட்சி இல்லாத அளவுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. எவ்வளோ பணம் இருக்குது, பரவாயில்ல, சரி நம்ம குறைஞ்ச வட்டிக்கு தரலாம், இல்லாட்டி கை மாத்தா கூட, இப்படிலாம் கிடையாது. இன்னும் வாங்கணும், இன்னும் அநியாயமாக வாங்கணுன்றது நிறைய பேர் இந்த வட்டி வாங்குறவங்க அப்படிதான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த சகேயு இருந்தான். ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னா, இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இருப்பார், இதெல்லாம் தெரியல, பார்க்கணும்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வராருன்னா இப்படி இருக்கு அந்த காட்சி, யோசித்து பாருங்க. நிறைய ஜனங்க அவர் கூட வராங்க. சீஷர்கள் 12 பேர், அவங்க குடும்பத்து ஆட்கள், அப்புறம் அந்த ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து கூட வராங்க. வரும்போது நடுவில் ஆண்டவர் வந்துட்டு இருக்கிறார். ஜனங்கள்லாம் வாழ்க வாழ்க கோஷம் போட்டு ஒரே ஆர்ப்பாட்டமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இவன் ரொம்ப குள்ள 3 அடி உயரம் தான் இருக்கிறான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. 3 அடி உயரமா அவனுடைய ஹைட்டு. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆண்டவர் கண்ணுக்கு ஆண்டவர் பார்க்கவே முடியல. சரி, எப்படியாச்சும் பார்க்கணுமேனு சொல்லிட்டு ஒரு மரத்து மேலே போய் ஏறிக்கிட்டான். மேலே இருந்து ஆண்டவர் பார்க்கறான். அதுக்கு முன்னாலே ஒரு சம்பவம் நடக்குது. இவன் பார்க்கறதுக்கு முன்னாலே ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு. என்னடா இது, நம்ம அவர் மூஞ்சி பார்க்க நினைச்சா அவர் டைரக்டா நம்மளே பார்க்கறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது அவனுக்கு. அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அவனை கூப்பிட்டுட்டாரு. எப்படி கூப்பிடுறாரு? சகேயுவே. ஐயோ, ஏன் பேர் இப்படி, இவருக்கு எப்படி தெரியும்? பேர் தெரிஞ்சு போச்சா? ஆச்சரியம், ஏன் பேர் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நீ சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க போறேன்னாரு. இப்படி இருக்கும் அவனுக்கு. நான் இவ்வளோ மோசமான ஒரு ஆளு, எவ்வளோ பயங்கரமா வட்டி வசூலிக்கிறவங்க, எவ்வளோ உலகத்திலே எல்லாரால் வெறுக்கப்பட்ட ஒரு ஆளு, என் வீட்டில் இவர் தங்குறேன்னு சொல்றாருன்ட்டு அவர் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் வராரேன்ற ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ள வந்துச்சு. இப்போ சீஷர்கள் மத்தாட்கள்லாம் பேசிக்கிறாங்க, என்ன இவரு இவ்வளோ மோசமான ஒரு ஆள் வீட்டுக்கு போறாரு, அவன் எவ்வளோ பாவியான மனுஷன், இப்படிலாம் அநியாயக்காரவன், அவன் வீட்டுக்கு போய் இவர் போறாரு அப்படின்ட்டு முறுமுறுத்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. அந்த வீட்டுக்குள்ள போனார். போகும்போதே அவன் சொல்றான், சகேயு, என் ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன். இது வரைக்கும் இத்தனை வருஷமா அவன் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச ஆஸ்தியில பாதியே ஏழைகளுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். இப்போ அவன்கிட்ட மீதி எவ்வளவு இருக்குது? மீதி ஆஸ்தி பாதி இருக்குது. அதுல என்ன சொல்றான், யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கினது உண்டானால், எல்லாமே அநியாயமா தான் வாங்கியிருக்கிறான், 4 மடங்கா திருப்பி தரேன்னு சொல்லிட்டான். அப்ப 4 மடங்கு கொடுத்தா வாங்கினது எல்லாமே திருப்பி கொடுத்துதான் ஆகணும். அப்ப அவங்க கையில ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப அதை பத்தி அவன் கவலையப்படலை. என் வீட்டுக்கு ஆண்டவர் வந்துட்டாரு, என் மனசு ஒரு மாற்றம் வந்துருச்சு, எனவே எனக்கு பணம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, அதனால இப்பவே நான் இந்த ஆண்டவருக்கு இந்த இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன்ட்டு அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா அவனே அறிக்கையிடான். நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர் சொல்லலை. நீ சேர்த்து வச்சதில் ஏழைகளுக்கு கொடுன்னு அவர் சொல்லலை. நீ வட்டி அநியாயமா வாங்கினி அதெல்லாத்தையும் நீ 4 மடங்கா திருப்பி கொடு, ஒண்ணுமே சொல்லலை. இதெல்லாம் அவனே சொல்றான். காரணம், ஆண்டவர் வீட்டுக்குள்ள போன பிறகு ஒரு மாற்றம் வருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் வீட்டுக்கு போனதுனால ஜனங்களா முறுமுறுத்தாங்களோ அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். அவங்களுக்காக தாங்க முடியல. நாமெல்லாம் காலகாலமா கூட இருக்கிறோம், 3 வருஷம் கூட ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவன் ஒரு பாவியான மனுஷன், வட்டி வாங்குற, இவனை போயிட்டு ஆபிரகாமின் குமாரன் சொல்றாரு அப்படின்னு அவங்களாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் யாருன்னா ஆபிரகாமை தான் சொல்லுவோம். அவ்வளவு பெரிய உன்னதமான ஆபிரகாமுடைய குமாரன்ற ஒரு டைட்டிலை இந்த சகேயுவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். காரணம், அவன் நேரத்தை தள்ளி போடல. ஆண்டவர் வந்துட்டாரு. ஆண்டவர், நீங்க வந்துட்டீங்க, நான் நாளைக்கு இல்லை அடுத்த வாரத்துல காசெல்லாம் திருப்பி கொடுத்துட போறேன், அந்த ஆஸ்திரிய பாதியை இன்னும் வர நாட்களை கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லல. உடனே முடிவு எடுக்கிறான், இன்னைக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப அந்த சகேயு பண்ண வேலை என்னன்னா, நேரத்தை தள்ளி போடாம உடனடியாக ஆண்டவர் ஏற்றுக்கிட்டான். ஆண்டவருக்கு மனசு கொடுத்தான். சொன்னது மட்டுமல்ல, ரட்சிப்படைந்தது மட்டுமல்ல, கிரியையில காண்பிச்சான். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு இடம் கொடுக்க நேர காலம் பார்க்க கூடாது. உடனடியா இதுவே ரட்சண நாள். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறே, ஆண்டவரே சுவண்டை
வாழ்நாளை எல்லாம் வீணாடாய் வருத்தத்தோடே கழித்தது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாடாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டே. ஆண்டவர் வீட்டுக்குள்ள வரவழைக்க நேர காலம் கிடையாது. இதுதான் நேரம், இதுதான் நல்ல தருணம். ஆண்டவரே வாரும் என்று அவர் அழைத்துக் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தை ஒப்பு கொடு என்று சொல்லும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அழைத்தால் நம் வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னாரு. அப்போ ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டா போதும். அந்த ஒரு ஆள் நிமித்தம் அந்த குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வந்துடும். ஆக ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நேரம் காலம் கிடையாது. அவர் அண்டிக் கொள்வது ஏற்றுக்கொள்வது உடனடியாக இதயத்தை தரும்போது அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். இன்னொரு வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அது யார் வீடுனா ஒரு விதவையுடைய வீடு. அந்த விதவையுடைய கணவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் நிறைய கடன் வாங்கியிருக்கான், செத்து போயிட்டான், கடனோட செத்து போயிட்டான். இப்ப கடன் கொடுத்தவங்க இந்த விதவையும் அவங்க பிள்ளையும் தொல்லை பண்றாங்க. நீ பணத்தை வை, இல்லாட்டி பிள்ளைங்களை அனுப்பு, அடிமையா கொடுன்னு கேட்கறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு பெத்த தாய்க்கு பிள்ளைங்களை அடிமையா கொடுக்கறது மனசு வருமா? முடியாது. இதை விட செத்தே போயிடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த வீட்டுல கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு. சரி, அப்பம் செஞ்சு சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனுஷன் அந்த வீட்டுக்கு போறாரு. நம்ம வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் தானே செய்வோம், வாங்க 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 சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். இவங்க சொல்றதுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல வழி இல்லை. ஏன்னா ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சோண்டு மாவு இருக்கு, அது அவங்க மகளுக்கு பிள்ளைங்களுக்கு தான் ஆகும். அப்ப இந்த ஊழியக்காரன் கேட்குறேன், எனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொண்டு வாங்க. சரி, வேற வழியில் இவருக்கு ஊழியக்காரன் வந்துட்டார், நம்ம ஏதாவது கொடுத்துதான் ஆகுன்னு சொல்லிட்டு இருந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் எடுத்து அப்பம் செஞ்சு அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குறாரு. இப்போ அந்த வீட்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இருந்த கொஞ்சம் அப்பவும் கொஞ்சம் மாவும் எண்ணெயும் கூட காலி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு ஊழியக்காரன் அல்லது ஆண்டவருடைய மனுஷன் வீட்டுக்கு வராருன்னா அங்கே கஷ்டம் வராது. பிரச்சனை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் அனுப்புறது இல்லை, ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக தான் ஒரு தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு வராரு. பாஸ் நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா ஏதோ ஒரு நன்மை ஆண்டவர் மூலமா கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரருக்கு கர்த்தருடைய பிள்ளை வீட்டுக்கு வராருன்னா அவர் மூலமா ஏதாவது நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய மனுஷன் அந்த வீட்டுக்கு போறது எதுக்காகன்னா அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக. எப்படின்னா உங்க வீட்டுல என்னென்ன பாத்திரங்கள்லாம் இருக்கு கொண்டு வான்னு சொல்ற, எல்லாத்தையும் கொண்டு வராங்க. எல்லாமே காலி, எல்லாமே எம்டியா இருக்குது. சில ஊர்களை பார்த்தீங்கன்னா பானைகள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பானை ஒன்று மேலே ஒன்று இருக்கும், அடியில் அரிசி இருக்கும், அப்புறம் பருப்பு இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஒன்றா அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த வீட்டில் நிறைய பானைகள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே காலியாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் கொண்டாந்து வைக்கிறாங்க. தெய்வ மனுஷன் என்ன செய்யறாரு? அந்த பானையில எல்லாம் எண்ணெயை வரவழைக்கிறார். வேற பாத்திரம் இல்லையா? இல்லை ஆண்டவரே, என்னவனே எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் போயிட்டு அங்கிருந்து சில பாத்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் எண்ணெய் நிரப்பிட்டாரு தேவ மனுஷன். அந்த குடும்பத்துக்கு இதன் மூலமா ஒரு ஆசீர்வாதம் வருது. இப்போ அந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா, இந்த எண்ணெய் தான் தேவ மனுஷன் கொடுத்த அந்த எண்ணெய் தான் அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு, அந்த குடும்பத்தில் இருந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு பரிகாரமா ஆர்டர் அனுப்பி வச்சாரு. இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல பிஸ்னஸ் எதுன்னா எண்ணெய் பிஸ்னஸ், எண்ணெய் வியாபாரம். பூக்கடை வச்சோம்னா ஒரே நாளில் பூவெல்லாம் வாடி போயிடும். பூ விற்கலன்னா சாயந்தரம் எடுத்து போட்டுற வேண்டியதுதான். காய்கறி கடை வச்சா ஒரு 4-5 நாளைக்கு தான் காய் தாங்க, அப்புறம் ஒதுங்கி போயிடும். துணி கடை வச்சா ஒரு மாதத்துலலாம் துணி அழுக்கு படிச்சுன்னா விற்க முடியாது. ஆனால் அந்த எண்ணெய் மட்டும் எந்த லாஸுமே வராது, எந்த நஷ்டமும் வராது. எவ்வளோ நாள் அடிக்க வச்சுன்னா டின்னிட்டுனா அடிக்க வச்சுருப்பாங்க, கொஞ்சம் விற்றுக்கிட்டே இருப்பாங்க. நஷ்டம் வராத ஒரு பிஸ்னஸ் எதுனா எண்ணெய் பிஸ்னஸ். அப்போ இந்த தேவ மனுஷன் அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நல்ல பிஸ்னஸை கொடுக்குறாரு, எண்ணெய் வியாபாரம். அது என்ன எண்ணெய் அப்படின்னு பார்த்தா ஒலிவ எண்ணெய். இது ரொம்ப விசேஷமானது. இந்த
அடிபட்டு கிடந்த ஒரு மனுஷன் இருக்கானே, அவங்ககிட்ட இந்த நல்ல சமாரியன் போனப்ப காயங்களை கழுவி எண்ணெய் பூசினான்னு வாசிக்கிறோம். அது என்ன எண்ணெய்ன்னு பார்த்தா இந்த ஒலிவை எண்ணெய் தான். ஒலிவை எண்ணெய் வந்து ஒரு நல்ல மருந்து. அந்த ஒலிவு மரத்தினுடைய வேறு, பட்டை, இலை, அதில் இருக்கிற பூ, காய், பழம், எண்ணெய் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. அதனால அது விலை ஜாஸ்தி, விலை ரொம்ப கூட. அது மட்டும் இல்ல, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த ஒலிவை எண்ணெய் தான். அவ்வளோ எண்ணெய் விற்றா எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த கடனெல்லாம் முடிஞ்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சேவிங்ஸே வந்துட்டு இருக்கு. அப்போ தேவ மனுஷன் ஒரு வீட்டுக்கு போறாருன்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகள் தீரும். ஆண்டவர் அந்த குடும்பத்தில் இருக்கிற கடனை எல்லாம் நீக்கிறதுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சார். அப்போ அந்த பெண்மணி செஞ்சது என்னன்னா, நான் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவனே அப்படின்னு காலி குடங்களை கொண்டு வந்து வச்சா. நாம கூட ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் நான் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் நான் வெறுமையான ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே அழைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவர் என் வீட்டுக்கு அழைப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் நான் ஒன்றும் இல்லை நம்மை தாழ்த்தும் போது, வெறுமையாக்கும் போது ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். இன்னொரு வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அது யார் வீடுன்னு பார்த்தா மரியாளுடைய வீடு. இன்னைக்கு உலகமெல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, கன்னிகையாகிய மரியாள் ஒரு குமாரனை பெறுவார் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வாக்கியம் நிறைவேறியது. அதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் மரியாள். அவங்க எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி. ரூமுக்குள்ள தனியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு தேவதூதன் உள்ள போறாரு. இப்படி இருக்கும், பயந்து போயிடும். ரூம் முழுக்க ஒரு பிரைட்டா இருக்கு. பயந்து போயிற நேரத்துல தேவதூதன் சொல்றாரு, பயப்படாதே, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. இந்த வார்த்தை கேட்ட பிறகு அவளுக்கு ஒரு நிம்மதி. முதல்ல பயந்துட்டா, இப்ப வாழ்கன்னு ஒரு வாழ்த்தொலி தேவதூதன் கிட்ட இருந்து வருது. அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை தான் அவளுக்கு ரொம்ப திகிலாய் போச்சு. நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஐயோ, இன்னும் கல்யாணம் ஆகலையே, எனக்கு குழந்தை பிறந்தா ஊர் என்ன சொல்லும், உலகம் எப்படி பேசும், காரி துப்புமே, கேவலமா சொல்லுவாங்களே, நான் என்ன பண்றதுன்னு கலங்கி நிற்கும் போது தேவதூதன் சொல்றாரு, உன்னிடத்தில் உண்டானது பரிசுத்த ஆவியினாலே உண்டான குழந்தை, அதனாலதான் கிருபை பெற்றவளே அப்படின்னு தேவதூதன் சொன்னார். எதுக்காக கிருபை அப்படின்னா, வரப்போற நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு கிருபை வேணும். எவ்வளவு போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அதை தாங்கிறதுக்கு கிருபை வேணும். இந்த இயேசு என்ற குழந்தை பிறந்த பிறகு எவ்வளவு போராட்டங்கள் வரும், அதெல்லாம் தாங்கிறதுக்கு, அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு கிருபை வேணும். அதனாலதான் கிருபை பெற்றவளே வாழ்கன்னு தேவதூதன் சொன்னார். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவு. தேவ ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து சென்ற அந்த நாட்கள்ல தினந்தோறும் வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் தந்தார். மன்னான்றது தேவதூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு. அதை டெய்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். யாருமே அடுத்த நாளுக்கு வேணும்னு எடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா அடுத்த நாள் புதுசா ஃப்ரெஷ்ஷா வானத்திலிருந்து வரப்போகுது. அப்ப எதுக்காக ஆண்டவர் வீட்டுனா ஒரு நாளும் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணுட்டு தான் அந்த மன்னாவை அப்படி கொடுத்தார். சரி, கிருபை ஏன் தினந்தோறும் வாரத்துல ஒரு நாள் கொடுத்தா போதாதான்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிற கிருபை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வராதான்னு பார்த்தா அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை தேவைப்படுது. அதனாலதான் காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது பைபிள் சொல்லுது. இந்த கிருபை தான் நமக்கு
ஒரு ஆதாரமா இருக்கு. கிருபை இல்லாம வாழவே முடியாது. ஆண்டவர் சொன்னார் பவுல் கிட்ட, என் கிருபை உனக்கு போதும். கிருபை இருந்தா போதும். ஆண்டவருடைய சமூகத்துல அவர் கிருபை நாம் பெற்றுக்கொண்டால் போதும், வாழ்க்கை நமக்கு வளமாக மாறிடும். அவர் கிருபை தான் நம்மை வாழ வைக்குது. நம்ம கஷ்டப்படுற நேரங்கள்ல, நம்ம கண்ணீர் விடுற நேரங்களில், நம்ம கலங்கி நிற்கிற வேலைகளில் கர்த்தருடைய கிருபை தான் நம்மை தாங்குது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சொன்ன கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை. கிருபையே கிருபையே என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைந்து போன நேரத்தில் எல்லாம் நம்மை உருவாக்கின கிருபை இது. உடைந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க, பிரேயர் மீட்டிங் இருக்கலாம் வாங்க, நீங்க கூப்பிடணும். குடும்ப ஜெபத்தை, வீட்டு கூட்டத்தை எங்க வீட்டுல நடத்துங்க நம்ம கூப்பிடணும். அப்ப ஆண்டவர் வரும்பொழுது புதிய கிருபைகளை அவர் தருகிறார்.